அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நபியா கான். நான் தில்லி தமிழ் கல்விக் கழக Continue. பேசுங்க நீங்க. We have introduced you, so you just go straight to the topic. பெண்கள் மென்மையானவர்கள், அதனால நாங்கள் கொஞ்சம் மெல்ல தான் ஆரம்பிப்போம், பட்டால்னு ஆரம்பிக்க மாட்டோம். அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்தன் என்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீரவோர சீறி செய்வத துணிந்து செய்து சொல்வத தெளிந்து சொல்லி நெற்று சுருக்கிடாமல் நேர்பட பேசி நெய்ய புடைத்து புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர் தொழில் பழகி மானம் போற்றி ரௌதிரம் பழகி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்கு ஆகவும் வாழ்தானே ஒருவன். சூரிய தொண்டுகள் இவன் 2 கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் மீசை, மொழியின் மகுடம் இவன் முண்டாசு, கோபத்தின் நிறம் இவன் திலகம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என கர்ஜித்தவன், சொல்லிச் சென்றவர்கள் மத்தியில் சொல்லிச் செய்தவன். புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் பன்முக தோற்றம் கொண்ட இவன் புகழ் பாட 1000 காரணங்கள் உண்டு என்றாலும் என் காரணம் ஒன்றுதான், அது பாரதியும் அவனது பெண்ணிய சிந்தனையும். பாரதியார் பெண்ணை எவ்வாறு காண்கிறார்? பெண்ணை அழகின் பிறப்பிடமாக காண்கிறார், தெய்வமாகவும் காண்கிறார், அறத்தின் பிறப்பிடமாகவும் நாணத்தின் சிறப்பிடமாகவும் அறிவின் உறைவிடமாகவும் ஆற்றலின் தனி இடமாகவும் வீரத்தின் விடைநிலமாகவும் விவேகத்தின் மறுவடிவமாகவும் அன்பின் வடிவமாகவும் தருமத்தின் தலைவியாகவும் வும் 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 என்னும் எவ்வளவோ உங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். கண்கள் 2 ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ? பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணி. ஆணுக்கு நிகராக பெண்கள் வாழும் ஒரு சமூகம் உருவாகவும் பெண்களின் நிலை உயரவும் இந்த வையம் தழைக்கவும் பெண்கள் நிமிர்ந்த ஞான சிறப்புடன் வாழவும் பெண் கல்வியினால் தான் இயலும் என்பதே பாரதியின் உள்ள கிடக்கை. பெண் கல்வி நாட்டின் முன்னேற்றத்திற்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் அவசியம் என்று வலியுறுத்தினார் பாரதியார். கல்வி அறிவின்றி பெண்கள் அடிமைகளாக நடத்தப்படுவதை மாற்ற கல்வியே அடிப்படை என்று கூறினார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றானே பாரதி.